குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து ஹெட்டேக் பற்றினது. லாஸ்ட் கிளாஸ் ஹெட்டேக் பேசுகிறதா இருந்துச்சு ஆக்சுவலாக. அப்போ வந்து கேன்சர் ப்ரிவென்ஷன் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். அதுக்கே டைம் சரியாயிடுச்சு. ஸோ தலைவலி வராதவங்க யாராங்க இருக்கீங்களா? சச் அ காமன் சிம்டம். யாரும் இல்லை, எல்லாருக்கும் வந்துருக்கு. ஸோ நம்ம வந்து தலைவலியை பொறுத்த வரைக்கும் மற்ற சிம்டமேட்டாலஜிக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. சேம் பிளான் தான். ஒரு சிம்டம் வந்து 5 காம்பனன்ட்ஸில் பார்க்கலாம். என்னென்ன காம்பனன்ட் சொல்லுங்கள் டாக்டர்ஸ் தவிர. உங்களுக்கு லொக்கேஷன், எந்த இடத்துல வலிக்குது 1, என்ன மாதிரி வலிக்குது 2, மொடாலிட்டி எது அதிகமாகுது எது குறையுது 3. அது மொடாலிட்டியில் வந்துடும். எந்த டைமு, என்ன சுச்சுவேஷன், என்ன பொசிஷன், என்ன கிளைமேட்டு, என்ன கண்டிஷன்ஸ். இது 3வது மொடாலிட்டி. அது சைடு லொக்கேஷன். கன்காமிட்டன்ஸ் இது வரும்போது கூட வேறு என்ன சிம்டம்ஸ் வருது 4. இன்னும் 1 4 நான் சொல்லியிருக்கேன், 5வது நான் சொன்னதில்லை. அதான் முடிக்கிறீங்களா? காசேஷன் எதாவது வருது. அதாவது சூரிய வெளிச்சத்தில் போயிட்டால் எனக்கு தலைவலி வரும் அப்படின்னா அது காசேஷன். இருக்கிற தலைவலி வெயிலில் போனால் அதிகமாகும்னு சொன்னால் அது மொடாலிட்டி. புரியுதுங்களா? காசேஷன் அக்ரவேஷன் கிட்டத்தட்ட ஒரே விஷயந்தான். இருக்கிறது அதிகமாச்சுன்னா அது அக்ரவேஷன். அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது காசேஷன். இது மட்டும் இல்லை, நிறைய காசேஷன்ஸ் இருக்குது. எமோஷனல் காசேஷன்ஸ் இருக்குது. ஃப்ளூயிட் லாஸ்னால் வர்றது, டிப்ரெஷன், க்ரீஃபில் வர்றது, எதுனா வரும். 5 பிளான் புரியுதுங்களா? எந்த சிம்டம் இருந்தாலும் 5 பிளான். எதால் வருது, எந்த இடம், எந்த மாதிரி சென்சேஷன், எதால் அதிகமாகுது குறையுது, அது வரும்போது கூட என்னென்ன சிம்டம்ஸ் வரும். இந்த 5 பிளான் தான் ஹோமியோ பொறுத்த வரைக்கும். நீங்கள் எந்த இடத்துல சிம்டம் இருந்தாலும் இந்த 5 பிளான் தான் எழுதணும். சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் மட்டும் அந்த லொக்கேஷனில் வரும். அதுதான் இப்போ நீங்கள் வந்து மனசில் பதிவு வச்சுக்கணும். லொக்கேஷன். இப்போ யாருக்கா தலைவலி வந்து எந்த லொக்கேஷன் சொல்லுங்கள். தலைவலி ஏற்கனவே வந்தவங்க உங்களுக்கு எந்த இடத்துல வரும்? அவருக்கு லெஃப்ட் சைடில் வரும். உங்களுக்கு கண்ணு வலிக்குமா, நெத்தி வலிக்குமா? கண்ணு வலிக்கும். ஸோ அவங்க இந்த இடம் சொல்கிறாங்க, கிளாபல்லா, ஆக்னி சக்கரம், அந்த இடத்துல வலி வரும். வேறு 2 டெம்பிள்ஸ், அப்புறம் பேக் சைட். அப்புறம் எல்லாருக்குமே ஒரே பேராசிட்டமால் கொடுக்குது, கரெக்ட் நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் ஒரே மைக்ரைன் டேப்லெட், ஒரே பேராசிட்டமால் கரெக்ட் இல்லை. நேச்சர் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்லுது. அதில் ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சுதுன்னா அதை க்யூர் பண்ணலாம். அது என்ன பண்ணுவோம்? ஹோமியோ மெடிசன்ஸோட மேட்ச் பண்ணுவோம். மேட்ச் பண்ணுறப்போ அந்த பேட்டர்ன் வந்து நியூட்ரலைஸ் ஆகிடும். இவ்வளோ உங்களுக்கு புரிஞ்சால் போதும். அப்போது என்ன சிக்னிஃபிகன்ஸ் இல்லை, நோட் புக் போட்டு எழுதணும் எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே அப்படின்றது. லொக்கேஷனில் வேறு என்னெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும்? லொக்கேஷனில் மூவ்மெண்ட் பார்க்கணும். எங்கே ஆரம்பித்து எப்படி வந்து பெயின் வந்து மூவ் ஆகுது. ஃப்ரண்ட்டில் ஆரம்பித்து பேக்கில் போகுதா, பேக்லேருந்து ஃப்ரண்ட்டில் வருதா, லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட், இல்லை கரெக்டாக ஆல்டர்னேட் ஆகுதா, லெஃப்ட்டு அடுத்த வாட்டி ரைட் அப்புறம் லெஃப்ட், ஒரு சைடு வலிக்குதா 2 சைடு வலிக்குதா, எந்த பக்கம் அதிகமாக வலிக்குது, இதெல்லாம் எதில் வரும்? லொக்கேஷனில். அங்கேருந்து வலி எங்கே எக்ஸ்டெண்ட் ஆகுது, இதெல்லாம் லொக்கேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம். சென்சேஷன் தான் எக்கச்சக்கமாக இருக்குது தலைவலியில். அது கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ண முடிஞ்சுன்னா டிஸ்கிரைப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா டவுட்ஃபுல்லாக இருந்தால் விட்டுடணும், வலிக்குதுன்னு சொல்லி விட்டுறணும். டாக்டர்கிட்ட வந்து குழப்பி விட்டுறக்கூடாது. இப்போது லொக்கேஷன் பற்றின பிரச்சனை நம்மளுக்கு கிடையாது. சென்சேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. ரேண்டமாக நீங்கள் யாருக்கு என்ன மாதிரி சென்சேஷன் சொல்லுங்கள், தென் நம்ம மெட்டீரியலுக்குள்ளே போகலாம். என்ன மாதிரி வலிச்சிருக்கு? அது கன்காமிட்டன்ட். கன்காமிட்டன்னா தலைவலி வரப்போ கூட வர சிம்டம். தலை வெயிட்டாக இருக்காது. ஹெவினஸ் ஒரு சென்சேஷன். அவங்க சென்சேஷன் சொல்லிகிட்டே வாங்க. தலைவலி வந்ததே இல்லையா? என்ன சென்சேஷன்?
வலிக்குது அப்படின்னா டிஸ்கிரைப் பண்ண முடியல. டிஸ்கிரைப் பண்ண முடியல, வலிக்குதுன்னு சொல்லிடணும், அவ்வளோதான். நீங்கள் எதுவும் குழப்பிடக்கூடாது. எனி ஸ்பெசிஃபிக் சென்சேஷன் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? அது கன்காமிட்டன்ட். அப்போ என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்றது கன்காமிட்டன்ட். வலிக்குமா சுத்தமா? வலிக்கிறப்ப சுத்தமா? அதுவும் கன்காமிட்டன்ட் தான். இம்பார்ட்டண்ட் அது வரும், லாஸ்ட்டில் வரும். இப்போ யாருக்காவது தலைவலி சரியான இப்போ உட்காந்து எழுத ஆரம்பிச்சிருங்க. எந்த இடத்துல இருக்குது, எந்த மாதிரி சென்சேஷன், ஈஸி. உங்கள் டாக்டர் பார்க்குறப்போ கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணீங்க. வேறு அவ்வளோதான் சென்சேஷன்ஸா? ஒருத்தருக்கு 2-3 டைப் சென்சேஷன் வரும். டிஸ்கிரைப் பண்ண தெரியல. ஓகே, லெட்ஸ் see into that. ஃபஸ்ட்டு வந்து ஏக்கிங், அன்டிஃபைன்டு. இப்போ சொன்னாங்க இல்லையா, வலிக்குது, எனக்கு இது மாதிரி ஒன்றும் சொல்ல முடியல அப்படி இருந்தால் அது ஏக்கிங்னு எடுத்துக்கணும் அனாலிசிஸில். நான் டிஸ்கிரிப்ட் வந்தால் ஏக்கிங், அன்டிஃபைன்டு பெயின். இப்போ வந்து உங்களுக்கு ரைட் சைடில் வலிக்குது, ரைட் சைடில் ஏக்கிங் பெயின் சிம்டம் பில்ட் ஆகுதுல்ல, அப்புறம் அது எதாவது அதிகமாக வந்து பார்க்கணும். ஃபுல் இது சொல்லிட்டிங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட் சிம்டம் சொன்னால் தான் ஹோமியோவில் எதாவது பண்ண முடியும். எனக்கு ரைட் சைடில் வலிக்குது, ஏக்கிங் பெயின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 ட்ரக்ஸ் செலக்ட் ஆகும். 30-40 ட்ரக்ஸ். அதில் ஒன்று தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுதான் நீங்கள் வந்து அடுத்தடுத்த செக்ஷனில் இருக்க சிம்டமில் அது டிஃப்ரென்ஷியேட் ஆகி வருது, பிரிஞ்சு வருது. அப்போது ஒரு சிம்டம் சொல்கிறப்போ 5 காம்பனண்ட்டையும் உட்காந்து யோசித்து பொறுமை எழுதணும். கிளினிக்கில் வந்து அவசரமாக எழுதக்கூடாது. அங்கே வந்து யோசிக்கிறது, ரூமில் உட்காந்து யோசிக்கலாம் பண்ணக்கூடாது. டெஃபினட்டாக ஃபுல் இன்ஃபர்மேஷன் வராது. ஸோ இந்த பேசிக் சின்சியாரிட்டி வந்து ஹோமியோவில் டாக்டர் பேஷண்ட் 2 பேருமே இம்பார்ட்டண்ட். அவசரம் இங்கே வேலைக்கே ஆகாது. இன்னொரு டைப் வந்து பால் மாதிரி உள்ள பால் மாதிரி இருக்கும் பெயினில். ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எந்த இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கீங்க? பின்னாடி, முன்னாடி? ஓகே, முன்னாடி பின்னாடி பால் மாதிரி இருந்தால் என்ன மெடிசன்? ஸ்டாஃபிசாக்ரியா. இப்போ கால்சேஷன் எடுத்துக்கலாம். ஸ்டாஃபிசாக்ரியா தான். வாட் இஸ் த கால்சேஷன் ஸ்டாஃபிசாக்ரியா? இங்கே எத்தனை ஹோமியோபதி இருக்கீங்க? கை தூங்க. 1 2 ஹோமியோபத்தா நீங்கள்? எப்போ ஜாயின் பண்ணீங்க? டாக்டர்ஸ் ஜாயின் பண்ணலாம், தப்பு இல்லை. 1 2 3 4 பேரா? குட். காசேஷன் ஸ்டாஃபிசாக்ரியா. வெக்ஸேஷனுக்கு முன்னாடி வாட் இஸ் தட் கால்ட்? சப்ரேட் சொல்லக்கூடாது. இண்டிக்னேஷன். அதாவது செய்யாத தப்பை ஒருத்தர் திட்டாங்க வச்சுங்களேன், அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறது. இப்போ நீ வண்டி வந்து ஒரு இதில் பார்க் பண்ணுறீங்க, ஒருத்தன் அவங்க பேட் வேர்ட் திட்டான்னு வச்சுங்க, நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டீங்க, எல்லாம் தான் அப்படி சொல்ல போகிறான், கண்டுக்காம கூட போகலாம், கொஞ்சம் ரஃபாக சொல்லிட்டான், அதே நைட்டெல்லாம் யோசிச்சுருக்கீங்களா? அதான் இண்டிக்னேஷன் பேர். இந்த மாதிரி எதுக்காவது யாராவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா வேறு சுச்சுவேஷனுக்கு? அப்படி இருந்தால் உங்களுக்கு இண்டிக்னேஷன் இருக்குதுன்னு அர்த்தம். அன்மெரிட்டட் இன்சல்ட், இண்டிக்னேஷன். ஓகே, இப்போ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பால் மாதிரி இருக்குன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு ட்ரக் தான், ஓவர். இப்போ எங்கெல்லாம் மிஸ் ஆகலாம் பார்த்துங்க, ஒரு ட்ரக் எங்கெல்லாம் மிஸ் ஆகலாம் தெரிஞ்சு. ஓகே, சென்சேஷன் பால் லைக் சென்சேஷன், லெட் பால் இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும். ஸோ அது ஒரு டைப் ஆஃப் ஹெடேக். அடுத்தது பேண்டு, சுற்றி ஒரு பேண்டு சுற்றின மாதிரியே ஃபீலிங் இருக்கும். பேண்டேஜ் போட்டு டைட்டாக கட்டினா எப்படி இருக்குமோ, கட்டாமே அந்த ஃபீலிங் இருக்கும். சிலருக்கு பெயின் எப்படி இருக்குன்னா, அந்த ஸ்கல் இருக்குல்ல, சுற்றி மண்டை ஓடு இருக்குல்ல, அதில் போய் பிரெயின் ஹிட் ஆகிற மாதிரி வலிக்கும் ஒரு சிலருக்கு.
தலையில் பிளட்டு தேங்கின மாதிரி சென்சேஷன் வரலாம். இல்லை யாரோ பஞ்ச் பண்ண மாதிரி, ஒன் ஹிட் ப்ளோ, தலையில் ப்ளோ ரிசீவ் ஆன மாதிரி வலிக்கிறது. அதெல்லாம் எழுதணும், இம்பார்ட்டண்ட். அது பிரெயினில் மூவ் ஆகுது, அது மூவ் ஆகிற ஃபீலிங். அது அந்த சென்சேஷன்ஸ் ஆர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு அடுத்தது போரிங் பெயின். போரிங்னா தொலை போடுறது. ஒன்று டிக்கிங் பெயின் இருக்குது, தோன்ற மாதிரி வலிக்கிறது. மண்ணை தோன்றோம்ல, தோன்ற மாதிரி வலிக்கிறது. டிக்கிங், உள்ளே டிக் பண்ணிகிட்டே போகிறோம். ஒன்று போரிங்னா இப்படி இந்த மூமெண்ட் தொலை போட்டுட்டு போகிற மாதிரி. அப்புறம் பிரெயினில் வந்து சூப்பர்ஃபிஷியலாக வலிக்குதா இல்லை டீப்பாக உள்ளே வலிக்குதான்னு நோட் பண்ணணும். சிலருக்கு வந்து அவுட்டர் சர்ஃபேஸாக பிரெயினில் வலிக்கும், ரொம்ப டீப்பாக இருக்காது, கொஞ்சம் இங்கே தலையில் தெரியும். சிலருக்கு உள்ள சென்ட்ரலில் ஃபீல் பண்ண முடியும். அப்புறம் அடிப்பட்ட மாதிரி வலிக்கும் சொல்லுவாங்க. இப்போ அடிப்பட்டால் புண்ணா வலிக்குன்னு சொல்லுவாங்கள்ல உடம்புல, அந்த மாதிரி வலிச்சா சோர் பெயின், ப்ரூஸ்டு பெயின். அப்புறம் சிலருக்கு பேர்னிங் இருக்கும் தலையிலே, பெயினே பேர்னிங்காக ஹீட்டாக இருக்கும். அடுத்து இது காமனாக சொல்கிறது பர்ஸ்டிங், தலை வெடிக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. ஃபீல் பண்ணிக்கிங்களா யாராவது? இப்போ இவருக்கே பால் வந்திருக்கு, பர்ஸ்டிங் வந்திருக்கு. ரெண்டு சென்சேஷன் இருக்கப்போ இன்னும் ஈஸி, இன்னும் நேரோ டவுன் ஆகிடும் இருக்கு. பர்ஸ்டிங், ஸ்ப்ளிட்டிங். சிலருக்குலாம் அந்த ஸ்கல் திறந்து மூடுற மாதிரிலாம் சென்சேஷன்லாம் வரும், ஸ்கல் ஓப்பன் ஆகி மூடுற மாதிரி. எஸ், லைட்னிங் பெயின் சொல்கிறாங்க பாருங்க. அடுத்தது மின்னல் வெட்டுற மாதிரி லைட்னிங் பெயின். அது உட்கார் 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 ப்ளீஸ். ஓகே, குட். ஓகே, பிடிச்சிட்டே இருக்கலாம்னு அர்த்தம். அது என்னது, அது என்ன செக்ஷனில் வரும்? இந்த 5 கிளாஸிஃபிகேஷனில் என்ன செக்ஷன்? பிடிச்சிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், பிடிக்கலன்னா எப்படி இருக்கும்? எந்த மாதிரி பிடிப்பீங்க? சும்மா தொடுவீங்களா, அழுத்திக்குவீங்களா? அழுத்திவிடுங்க. சும்மா டச் பண்ணிங்களா, அழுத்துவீங்களா? தொட்டாலே ஓகேவா? அழுத்த வேணாம். அப்போ டச் பண்ணால் குறையுது. ஸோ வந்து டச் பண்ணால் அது பெயின் குறையுதுன்னு வச்சுக்கணும். இல்லை இல்லை அது ஓகே. இங்கே காசேஷன் வந்து டூத்து இதில் அதுலேருந்து வருது. பெயின் சமயத்தில் ஒரு லொக்கேஷனில் இருக்காது, இங்கே இருக்கும், திடீர்னு பார்த்தா அங்கே இருக்கும், திடீர்னு பார்த்தா இங்கே இருக்கும். சேஞ்சிங் லொக்கேஷன், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ். சில சமயம் தலைக்குள்ள சில்லுன்னு கோல்டு ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும் சில பார்ட்ஸில். இது பெயின் கிடையாது, சென்சேஷன்ஸில் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கும். கன்ஸ்ட்ரிக்ஷன் என்னது? ஒரு ஒயரை வச்சு நெருக்கிறீங்க வச்சுங்களேன், அதான் கன்ஸ்ட்ரிக்ஷன். ஃபஸ்ட்டு சொன்னது பேண்டேஜ்ன்றது வந்து கன்ஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, சும்மா ஒரு அப்படி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது பேண்டேஜ் சென்சேஷன். இதெல்லாம் டிஃப்ரென்ஷியேஷன் மாற்றி சொல்லக்கூடாது, மாற்றினாங்க லாட்டுங்க மாறிடும். கன்ஸ்ட்ரிக்ஷன்றது நெருக்கிற மாதிரி இருக்கும் டைட்டாக, பேண்டேஜ்ன்றது ஜஸ்ட்டு சுற்றின மாதிரி. ஒன்று கன்ட்ராக்ஷன் ஒன்று இருக்குது. கன்ஸ்ட்ரிக்ஷனுக்கும் கன்ட்ராக்ஷன் என்ன வித்தியாசம்? கன்ட்ராக்ஷன்றது இது ஒரு லைனில் வர்றது, கன்ட்ராக்ஷன் ஒரு ப்ராட் ஏரியா நெருக்கிற மாதிரி வருது கன்ட்ராக்ஷன். ஒரு ஒயரை வச்சு நீங்கள் டைட் பண்ணால் அது கன்ஸ்ட்ரிக்ஷன். ஃப்ளாட்டாக ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் டைட் பண்ணிட்டே போனீங்கன்னா அதுக்கு பேர் கன்ட்ராக்ஷன்.
அடுத்தது கிராக்கிங் ஸ்னாப்பிங் சவுண்டு, ஓப்பன் ஆகிற மாதிரி கிராக்கிங் சவுண்டு வராது, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. சிலருக்கு பிரெயினில் வந்து உள்ளே வந்து ஏதோ ஊறுற மாதிரி சவுண்டு ஃபீலிங் வரும், க்ராலிங் சென்சேஷன், புழுவோ பூச்சியோ ஊறுற மாதிரி சென்சேஷன்ஸ் சிலருக்கு வரலாம். இந்த எறும்பெல்லாம் காலில் ஊறுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பிரெயின்குள்ள சென்சேஷன்ஸ் வந்தால் க்ராலிங் ஆர் ஃபார்மிகேஷன். மறுத்து போகிறது நம்னஸ். அப்புறம் க்ரஷிங், கண்ட்ராக்ஷன் ஒரு ரவுண்டாக ஒரு இதில் கண்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி வருது. க்ரஷிங் என்னது, இப்படி ஸ்குவீஸ் பண்ணுறது. கன்ஸ்ட்ரிக்ஷன், கண்ட்ராக்ஷன், க்ரஷிங் மூணுமே வேறு சென்சேஷன். கட்டிங் சென்சேஷன் அப்படின்னு எப்படி இருக்கும், பெயின், கட்டிங் பெயின், வெட்டுற மாதிரி வலிக்குது. வந்திருக்கா? வெட்டுற மாதிரி இருக்குது. அது அனுபவிகள் மட்டும் தான் தெரியும். அனுபவிக்கிறதுல இப்பெல்லாம் கூட வருமானு யோசிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கெல்லாம் வந்ததில்லை, அதனால எனக்கு சரியாக தெரியாது. எனக்கு மிஞ்சி போனால் ஏக்கிங் வந்துருக்கு. இப்போ இது என்னது, கண்ணை திறக்க முடியலன்றது என்னது? இப்போ காஸ்டேஷன் கிடையாது, மொடாலிட்டி. கண்ணை திறந்தால் என்ன ஆகுது, உங்களுக்கு வலி அதிகமாகுது. கண்ணை மூடிட்டு இருந்தால் குறையுது, இது மொடாலிட்டி. கண்ணை திறந்தா, கண்ணை மூடிக்கிட்டு இருந்தால் வலியும் அதிகமாகல, குறையவும் இல்லை. அப்படின்னா கன்காமிட்டன்ட். வெரி குட். ஏன், என்ன பண்ணுது? அந்த போட்டால் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஓகே, கண்ணாடி மட்டும் இல்லைங்க சார், ப்ளூடூத் நெக் பேண்ட் போடுறோம், அதுவும் காலரே வந்து பேர்டாக தெரியும். ஐ திங்க் ஐம் சிட்டிங் இன் லாட் ஆஃப் இன்சேன் பீப்புள் நினைக்கிறேன். பயமாக உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு. வெளியில் பார்த்தா தெரியல, என்னென்ன ஃப்ரீக்கி சென்டர் உள்ளே இருக்க போகிறேன் எல்லாருக்கும். ஹெவினஸ்ன்றது வந்து இது மட்டும் ஹெவினஸான்னு பார்க்கணும், டச் பிடிக்கலையான்னு பார்க்கணும், இல்லை டிஸ்டர்பன்ஸ் பிடிக்கலையான்னு பார்க்கணும். இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் மாதிரி தானே, யாரும் பிடிச்சலாம் போடலை. அப்படின்னா அது வந்து அவர்ஷன் டிஸ்டர்பன்ஸ்னு வந்துடும். அப்படியா, டச் பண்ணால் பிடிக்கலையா? இப்போ இது வந்து டிஸ்டர்பன்ஸ் அவர்ஷன் கன்காமிட்டன்ட். இது வந்து மொடாலிட்டி எடுத்துக்க முடியாது. இது எடுத்தால் தலைவலி குறையுதுன்னு சொல்லக்கூடாது. அந்த நேரத்தில் நார்மலாக நமக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா விஷயமும் அந்த நேரத்தில் ரொம்ப பேர்டனாக இருக்குது. டிஷர்ட் போட்டு இந்த காலர் இருக்குங்க, தலைவலி வந்து இந்த காலரே வந்து ரொம்ப பேர்டனாக, ஒரு பெரிய வெயிட் வச்சுருக்கிற மாதிரி. ஓகே, இதெல்லாம் வந்து கன்காமிட்டன்ட்டில் வர சென்சேஷன். ஹெட்லெஸ் சென்சேஷனில் கன்காமிட்டன்ட் சென்சேஷன் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் அந்த டைமில் வரதை கேட்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி நேராக கான்ஸ்டியூஷன் உள்ள போயிடும். அவர்ஷன், டைட்ரஸ், க்ளோத்திங் அக்ரவேஷன், கன்ஸ்ட்ரிக்ஷன் அக்ரவேஷன், அரௌண்ட் நெக், ஹிப் எங்கே வருதுன்னு பார்க்கணும். உங்களுக்கு அப்போது நெக்கில் வருமா, இங்கே வருமா, எல்லா இடத்துலையுமே ட்ரெஸ் லூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அது லோக்கல் கன்காமிட்டன் ரொம்ப வேல்யூ கிடையாது. டிஸ்டன்ட் கன்காமிட்டன் வந்து ரொம்ப வேல்யூ அதிகம் எப்போவுமே. வேறு என்னெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண உங்களுக்கு, கண்ணாடி, அப்புறம் இந்த பொண்ணு கிட்ட வந்தால் ஒன்றும் இல்லை. ஓகே, கூட யாரும் இருக்கக்கூடாது, ஃபேமிலி இருக்கக்கூடாது. இல்லை, சவுண்டு உங்களுக்கு என்ன பண்ணுது? ஓகே, இப்போ இது கன்காமிட்டன்ட்டா இல்லாட்டா மொடாலிட்டியா? அவ்வளோ கஷ்டமாக கேட்டேன், எல்லாம் திருத்தணும் முடிப்பீங்க. வலி அதிகமாகுதுன்னு சொல்லியே, அந்த சமயத்தில் எனக்கு வந்து எரிச்சலாக இருக்குன்றாங்க, அவ்வளோதான். வலி அதிகமாகுதுன்னு அவங்க சொன்னாங்கன்னா அப்போ வந்து மொடாலிட்டி. எனக்கு இரிட்டபிளும் ஆகுது, வலியும் வருது, அப்போ அது என்ன எந்த லாட்டில் அதை அசைன் பண்ணுவீங்க? சவுண்டு கேட்டால் எனக்கு எரிச்சலாகவும் இருக்குது அண்டு தலைவலியும் அதிகமாகுது. ரெண்டும் அதிகமாகிறதுன்ற ஃபேக்டரில் பார்த்தா அது வந்து மொடாலிட்டி. இரிட்டபிலிட்டிக்கு அங்கே என்ன வேலை? அது கன்காமிட்டன்ட். எரிச்சலாக இருக்குது அப்படின்றது ரெண்டுமே வரும்.
ஒரு இதில் 2 வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். அதனால் ஒரு சிம்டமாக ஒரு இதில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. நாய்ஸ் அடி வந்தால் உடனே மொடாலிட்டி தான் அப்படிலாம் கிடையாது. நாய்ஸ்க்கு வேறு என்ன விஷயங்கள்லாம் பண்ணுதுன்னு பார்க்கணும். ஸோ அக்ரவேஷன் நாய்ஸ் உங்களுக்கு டாக்டர்ஸ்க்கு, ஃபோட்டோஃபோபியா, ஃபாகி வெதர் எக்ஸ்போஷர், ஓகே, ஃபோட்டோஃபோபியா வருது. பெயின் அக்ராஸ் forehead, which drug you will think? Sensitive to music, இதுக்கு மேலே சொல்ல முடியாது. நேட்ரம் சல்ஃப் தான் கன்காமிட்டன்ட் ஃபோட்டோஃபோபியா வரும். கிளாசிக்கல் ஃபாகி வெதர் நேட்ரம் சல்ஃப். சன் எக்ஸ்போஷர் வந்துச்சுன்னா நேட்ரம் கார்பன். கிளாசிக்கலாக ஃபஸ்ட் தெரிஞ்சுங்க, மோஸ்ட்லி அவ்வளோதான் வரும். அதுக்கு மேலே ரொம்ப டீப்பாலாம் வரதில்லை ப்ராக்டிஸில். எல்லா நேட்ரம்ஸுக்கும் ஹெட்டேக் ஒர்க்கப் பண்ணுங்கள் தனியாக. ஸோ இதெல்லாம் தனியாக நீங்கள் ஒர்க்கப் பண்ணி வச்சா தான் அங்கே ஹிஸ்ட்ரி டேக்கிங்கில் வந்து கேட்க முடியும். ஓகே, அப்போ கன்காமிட்டன்ட் இதுன்னு தெரியணும். ஒரே சிம்டம் 2 லாட்லேயும் வரலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. கட்டிங் பெயின் பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு அடுத்தது காமனாக சொல்கிற சென்சேஷன் ட்ராயிங் பெயின், இழுக்கிற மாதிரி. ஹோமியோ பொறுத்த வரைக்கும் ஒரே ட்ராயிங் பெயின் தான். ஆயுர்வேதத்தில் 2ஆக பிரிக்கிறாங்க, வெளியில் இழுக்கிறது, உள்ளே இழுக்கிறது. இதெல்லாம் ஆயுர்வேதம் சித்தாவில் வந்து வாதம் சம்மந்தப்பட்ட கேட்டகரியில் வரும். குத்துறது இழுக்கிறதுலாம் வாதம். அந்த மாதிரி வலி இருந்தால் என்ன செஞ்சால் உடனே வலி நிற்கும்? ஹோம் ரெமெடி சொல்லுங்கள். நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்குங்க. அடிக்கிறார் பாருங்க. சுட தண்ணியில் ஏலக்காய் சக்கரை போட்டு காய்ச்சி குடிக்கிறது, இல்லை ஜிஞ்சர் +- ஜிஞ்சர் போட்டிங்கன்னா இமீடியட்டாக வாதம் சம்மந்தப்பட்ட பெயின் அப்போயே ஸ்டாப் ஆகிடும். பேரஸ்ட் மறுபடியும் இதை பிடிச்சிட்டு ஹோமியாக கண்டினியூ பண்ணி வார்ம் வாட்டரில் சக்கரை அண்ட் ஜிஞ்சர் +- ஏலக்காய் பூண்டு ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஒர்க் அவுட் ஆகிருக்கா? வெரி குட். ஆமாம், அது ஃபுல்லாலாம் போகாது, கொஞ்சம் ரிலீவ் ஆகிக்கணும் தான், தாங்கிக்கலாம் அந்த சமயத்துக்கு. ஆனால் ப்ராம்ப்டாக குறையும். முக்கியமாக வயரில் கேஸ்லாம் இருந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஹெல்ப் யூ. ட்ராயிங் பெயின் இன்னொரு சிம்டம் வந்து ட்ராயிங்னால் இழுக்கிற மாதிரி வலிக்கிறதுன்னு சொன்னால் ட்ராயிங் பெயின். இன்னொன்று ட்ரான் டுகெதர் என்னது? இப்படி கலெக்ட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும், எல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி, பிரெயினே உள்ள சேர்த்து வச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் பாதி இன்சேன் சிம்டம் தான். ஆனால் வந்து எல்லாருக்கும் ஒரு பார்ட் ஆஃப் அவர் கான்ஷியன்ஸ் இன்சேன் தான், கவலைப்படாதீங்க. நோ ஒன் இஸ் சேம் ஹியர். எல்லாருக்கும் ஒரு சின்ன ஷேர் ஆஃப் இன்சென்ட் இருக்கும், அதுலேருந்து வர்றது. அப்போ அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு மெடிசன் கரெக்டாக போட்டாலும் போயிடும். அதனால் கிளியராக நோட் பண்ணி வைக்கணும். சென்சேஷன்ஸை கரெக்டாக சொல்லிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. இன்னொரு டல் ஹெட்டேக், தலையில் டல்லாக வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏக்கிங் கேட்டகரியில் வரும். இன்னொரு ஃப்ரீக்கி சிம்டம் வந்து தலை ஃபுல்லாக காலியாக இருக்க மாதிரி சொல்லுவாங்க. ஹாலோ எம்டி சென்சேஷன், தலையே காலியாக இருக்க மாதிரி. இந்த காலி சென்சேஷன் எங்கே வேணால் வரலாம், செஸ்ட்டில் வரலாம், வயரில் வரலாம், தலையில் வரலாம். அந்தந்த லொக்கேஷனுக்கு மருந்து மாறும். யாராவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா ஹாலோ சென்சேஷன்? எங்க காலியா? ஸ்டமக்லையா இல்லை மொஹோல் அப்டமனா? ஸ்டமக் எம்டினஸ், நாட் அமிலரேட்டட் பை ஈட்டிங். செப்பி. அப்புறம் ஃபாஸ்பரஸ் வருமா? செக் பண்ணுங்கள், ஃபாஸ்பரஸ் வரும்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரக் ஒரு சிம்டமை தெரிஞ்சு வச்சுக்கணும். எதுக்குன்னா ரூப்ரிக்ஸ் ஈஸியாகவே தேடுறதுக்கு. கிளாசிக்கல் ட்ரக், கிளாசிக்கல் சிம்டம் பார்த்துட்டா அனலைஸ் பண்ணுற ஞாபகம் வச்சுக்கோனா, பட் நம்மளுக்கு தேடுறதுக்கு யூஸாக இருக்கும். மறந்துடுச்சுன்னா அப்போ ஒரு சிம்டமை நான் அசைன் பண்ணி வச்சுக்கோ ஒரு ட்ரக்கு. அனதர் திங் நான் ப்ராக்டிஸில் பார்த்துருக்கேன். இது எக்ஸ்பேண்டட் சென்சேஷன்.
என்லார்ஜ்டு ஃபீலிங், தலை பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கிருஷ்ணன் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இல்லை எழுதி வச்சுங்க, உங்களை அனலைஸ் பண்ணிடலாம் என்ன வருதுன்னு பார்க்கலாம். எக்ஸ்பேண்டட் சென்சேஷன், அக்ரவேஷன், ஸ்வீட்ஸ், என்ன ட்ரக் திங்க் பண்ணுவீங்க? ஹார்ட் பர்சன், ஹார்ட், எக்ஸ்பேண்டட் சென்சேஷன், அக்ரவேஷன், ஸ்வீட்ஸ், டிசையர், ஸ்வீட்ஸ். இன்னொரு க்ளூ கொடுக்குவா? ailments from going into attending some function. Very good. Argentum nitricum. அவ்வளோதான், அதோட கனெக்ட் பண்ணிக்கணும். சேம் எக்ஸ்பேண்டட் சென்சேஷன் டைஃபாய்ட் ஃபீவரில் இருந்து ஸ்டூபிஃபைட் ஆனால் வாட் ட்ரக் யூ வில் திங்க்? வெரி குட், பேப்டிஷியா. ஸோ சேம் சென்சேஷன், என்ன பெத்தோஜெனிசிஸ், அதுக்கேற்ற மாதிரி மருந்து மாறும். Same expanded sensation, ailments from exposed to foggy weather, amelioration passing urine. What is the drug? இதெல்லாம் கிளாசிக்கல், இதுக்கு மேலே க்ளூலாம் கொடுக்க முடியாது. வெரி குட், ஜெல்சிமியம். இது பேஷண்ட் சொன்னாங்கன்னா, நிறைய சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி. அந்த டைமில் யூரின் நிறைய போயிட்டு வலி அப்படியே குறையுதுன்னா அதெல்லாம் முக்கியமான சிம்டம். ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். மிஸ் ஆகிறதுனால அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக. எக்ஸ்பேண்டட் ஃபீலிங். தலைக்குள்ளே ஃப்ளாப்பிங், ஃப்ளட்டரிங், பூச்சி ஏதோ பறக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. காதுக்குள்ளே நிறைய பேர் சொல்லுவாங்க. தலைக்குள்ளேயும் அந்த மாதிரி சென்சேஷனும் வரலாம். தலைக்குள்ளே ஃபுல்லாக இருக்கிற சென்சேஷன், ஒரு மாதிரி குடையிற மாதிரி வலிக்கிறது தலையில், நாயிங் பெயின், கையில் காலில் குடைச்சல் வர மாதிரி தலைக்குள்ளேயும் அந்த குடைச்சல் பெயின் வரலாம். தலைக்குள்ளே கர்க்லிங், பப்ளிங், பபுள்ஸ்லாம் வர மாதிரி சவுண்டு, சவுண்டு இல்லை, சென்சேஷன் இருக்கலாம். அடுத்தது ஹேமரிங் பெயின், சுற்றி வச்சு அடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஹேமரிங் அப்படின்னு அர்த்தம், ஒரு ஹிட் இல்லை, மல்டிபிள் ஹிட் இருந்தால் தான் ஹேமரிங் சொல்லணும். ஹெவினஸ், தலையே பாரமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஹெவினஸ். அது வந்து சைனஸ்னால் வந்தால் அது காமன் சிம்டம். அதை நம்ம வந்து பெக்யூலராக எடுத்துக்கக்கூடாது. ஹோமியோ பொறுத்த வரைக்கும் எதில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கோ அது பெரிய வேல்யூ கிடையாது. இப்போ உங்கள் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு வச்சிங்களேன், கீழே குடிக்கிறப்ப நான் உங்கள் வலி அதிகமாக தெரியும். அங்கே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குல்ல, கிராவிட்டி புல்னால உங்களுக்கு அந்த ஃப்ளூயிட் கலெக்ஷன் வந்து பெயின் அதிகமாக தெரியாது. உங்கள் சைனஸ் இல்லை, ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டோம், அப்பயே குடிஞ்சால் ஹெவினஸ் அதிகமாகுதுன்னா அது வந்து பெக்யூலியர் சிம்டம். அதுதான் ஹோமியோ நம்ம எடுத்துக்கிறோம். எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாதது தான் இங்கே வந்து சிம்டம் வந்து மேட்ச் பண்ணணும். அப்போ நீங்கள் டீயில் என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்களேன். டீயில் சக்கரை இருக்குது, டீ இருக்குது, பால் இருக்குது, சூடாக இருக்குது. நாலுத்தையும் தனித்தனியாக பண்ணி பார்க்கணும். வெறும் சுடு தண்ணி குடிச்சு பார்க்கணும், வெறும் சக்கரை சாப்பிட்டு பார்க்கணும். அதில் எதில் உங்களுக்கு குறையுதுன்னு கண்டுபிடிக்கணும். நாலுத்துக்குமே ஹோமியோவில் மருந்து மாறும். அது நம்ம டீன்னு சொல்ல முடியாது. இல்லை நாலுத்துலேயுமே அது வரல, இப்படி குடித்தா தான் வருதுன்னா அப்போ நீங்கள் அந்த டீன்னு எடுத்துக்கலாம். சூடாக மில்க் குடிச்சு பாருங்கள். நாலுத்தையுமே வேரியஸ் காம்பினேஷன் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். அப்புறம் காதில் ஹம்மிங், பஸ்ஸிங் சவுண்ட் வர மாதிரி தலைக்குள்ளேயும் சென்சேஷன்ஸ் வரலாம். அதே மாதிரி வழியில் முக்கியமான விஷயம், 6வது காம்பனண்ட் நோட் பண்ணிக்கோங்க. 5 சொல்லியிருக்கேன் இல்லையா, சிலபஸ் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டே போகலாம். அடுத்த முக்கியமான விஷயம் பேஸ் ஆஃப் த டிசீஸ் இம்பார்ட்டன்ட். எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எப்படி அது வந்து
கண்டக்ட் ஆகுதுன்னு தெரியணும். அதாவது சடனாக ஸ்டார்ட் ஆகி டக்குன்னு விட்டுறலாம், சடனாக ஸ்டார்ட் ஆகி ஸ்லோவாக குறையலாம், ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி ஸ்லோவாக குறையலாம், இந்த மாதிரி இப்படி வேணால் வரலாம். பேஸ். ஏழாவது காம்பனண்ட் இன்டென்சிட்டி. அப்போ சிம்டமில் இன்டென்சிட்டி நீங்கள் வந்து கேரக்டரைஸ் பண்ணலாம். வெரி இன்டென்ஸ் பெயின், மைல்டு பெயின். இப்போ 5ல் 7 காம்பனண்ட் ஆகிடுச்சா அவர் சிம்டமில். ஸோ இப்போதைக்கு 7 நான் வச்சுக்கோங்க. என்னென்ன சொல்லி பார்க்கலாம்? காசேஷன், லொக்கேஷன், சென்சேஷன், மொடாலிட்டிஸ், கன்காமிட்டன்ஸ், பேஸ் ஆஃப் த டிசீஸ் அண்ட் தென் இன்டென்சிட்டி. 7 நான் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்டென்சிட்டிலேயே என்ன ஆகுனா ஒரே சென்சேஷன் இருக்கிற 2 ட்ரக் வித்தியாசப்பட்டுரும் ஹோமியோவில். சிவியர் பெயின் தாங்கவே முடியல, சடனாக வந்துச்சு, சடனாக போயிடுச்சு. வாட் இஸ் த ட்ரக்? இன்டென்ஸ் பல்சேட்டிங் த்ராபிங் பெயின், பெலடோனா. சிவியாரிட்டி இல்லைன்னா பெலடோனா டயக்னோஸ் பண்ணவே கூடாது. அப்படி போட்டிங்கன்னா சப்ரஸ் ஆகிடும். சப்ரஸ் ஆகிடுச்சுன்னா தேல் கோ இன்டு இன்சேனிட்டி. மைக்ரைன் சப்ரஸ் ஆச்சுன்னா அடுத்த லேண்டிங் வந்து இன்சேனிட்டி தான். அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்து செலக்ட் பண்ணணும். வென் இன் டவுட் வெயிட், பேராசிட்டமால் இஸ் மச் சேஃபர். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தெரியுற வரைக்கும் டோன்ட் மெடல், பேரா போட்டுகிட்டே வாங்க. திருப்பி அவங்க எஜுகேட் பண்ணுங்கள், சிம்டம்ஸ் திருப்பி பாருங்கள், ஃப்ரீக்வெண்ட்டாக பாருங்கள். தென் ஒர்க் அப், தென் யூ செலக்ட் த மெடிசன். வேறு செகண்ட் ஆப்ஷன் கிடையாது. ஐ ஹவ் சீன் மைக்ரைன் பீயிங் சப்ரஸ்ட் இன்டு இன்சேனிட்டி. அதனால் கேர்ஃபுல். ஜெர்க்காக வர மாதிரி, தலைக்குள்ளே ஜெர்க்காக வர மாதிரி பெயின் வரலாம். லைட்னிங் லைக் பெயின், மின்னல் வெட்டுறது. லைட்னிங் லைக் பெயின்லேருந்து 2 ட்ரக் தான், சாங்குனேரியா அண்ட் சிலிக்கா. வந்திருக்கு. ஸோ சாங்குனேரியாவுக்கு வந்து டென்டல் கேரிஸ் இது கிடையாது, சிலிக்காவுக்கு இருக்குது. அப்போது பெத்தோஜெனிஸ் அதுக்கு மேட்ச் பண்ணிக்கணும். ஓகே. தலைக்குள்ளே லூஸ் ஃபீலிங் சொன்னார் இல்லையா, பிரெயின் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம். தலைக்குள்ளே ஏதோ ஒரு ஃபாரின் பாடி ஏதோ வச்ச மாதிரி, லம்ப் வச்ச மாதிரி, தொண்டையில் வரும்ல பால் வச்சுருக்கிற அந்த மாதிரி சென்சேஷன்ஸும் வந்து தலைக்குள்ளேயும் வரும். மேடனிங் பெயின் அப்படின்னா என்ன? பெல்ல காமன். சிவியர் பெயினில் தி பிஹேவ் லைக் எ மேட் பர்சன். தட் இஸ் மேடனிங் பெயின், இன்டென்ஸ் பெயின். அடுத்தது சின்ன ஆணி இருக்குல்ல, அது இந்த இடத்துல சொருகிற மாதிரி எடுக்கும் சிலர். நெயில் ட்ரிவன் இன் டெம்பிளில். வாட் இஸ் த காமனஸ்ட் ட்ரக்? நெயில் ட்ரிவன் டெம்பிள்ஸ். பெயின் இன் ஸ்மால் ஸ்பாட், செகண்ட் க்ளூ. நெயில் ட்ரிவன், பெயின் இன் ஸ்மால் ஸ்பாட். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி சொல்லுங்கள். ailments from love disappointment, ignatia. இந்த மாதிரி சின்ன பிக்சர்ஸ் அசோசியேட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டா ஈஸி. ஒரு கண்டிஷனுக்கும் 5 காமன் ட்ரக்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். உங்கள் லேப்டாப்லேயே ரெஃபரன்ஸ் குயிக்காக போய் பார்க்கணும். ஸ்லோவாக அது பில்ட் பண்ணிக்கிட்டே போகணும். அடுத்தது ட்ரக்ஸ் எல்லா லொக்கேஷனும் எல்லா கண்டிஷன்ஸுக்கும் இப்படி பண்ணிங்கன்னா 1 year will become a master prescriber. Simple. Only common drugs, common modalities போதும். அடுத்தது நியூராலஜிக் பெயின். நியூராலஜிக்னா ஒரு கோடு மாதிரி வலிக்கும், அதுதான் நியூராலஜிக் பெயின். நர்வ் இன்வால்மெண்ட்னால வர்றது நியூராலஜிக் பெயின். நம் ஃபீலிங் சொன்னீங்கல்ல, மறுத்து போகிற மாதிரி சொன்னார்ல அவர், அது வந்து நம்னஸ் ஃபீலிங். நோட் பண்ணிக்கோங்க, அனாலிசிஸ் தேவைப்படும்.
கேலிப்ரோம் ஏற்கனவே செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக. ஆனால் அப்போ நீங்கள் சொல்லலை இந்த சிம்டம். கேலிப்ரோம் 3ல் ஸ்ட்ராங் கவரேஜ் இருக்குது அதில். அடுத்தது பல்ஸ் அடிக்கிற மாதிரி வலிக்கிறது. இது காமன் எல்லாருக்கும் வந்திருக்கும். த்ராபிங் பெயின். Throbbing pain, ailments from exposed to sun, disoriented, doesn't know where he is, what is the drug? Glanayana, எல்லாம் அடிக்கிறார் அவர். பரவாயில்லையே, குட். ஒரு நேட்ரோமியூர் கேஸ்க்கு வந்து நான் கிளானாயினம் கொடுத்தேன். நேட்ரோமியூருக்கு கிளாசிக்கல் நேட்ரோமியூர் அவங்களுக்கு வந்து ஒன் சைட் மைக்ரைன் இந்த மாதிரி தான் சிவியர் பெயின், சம் அப்ஸ்குரேஷன் ஆஃப் விஷன் இதெல்லாம் வரும். அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நேட்ரோமியூர் அந்த சமயத்தில் போடக்கூடாது, டியூரிங் அக்யூட் எக்ஸாசர்பேஷன் தான். அப்போ வந்து குளோனாயினம் போட்டு செட் பண்ணிவிட்டு பெயின் குறைஞ்சதுக்கப்புறமா யூ ஷுட் கோ ஃபார் நேட்ரோமியூர். இல்லாட்டா என்ன ஆகணும், அக்ரவேஷன் சிவியராக இருக்கும். whenever there is acute situation is intense, you got to go by local remedy. Local model வச்சு சூப்பர் ரெமெடி கொடுத்துட்டு then go into constitution. Never prescribe deeper acting in acute exacerbation of any severe intensity. So Glanayana may be of help. அடுத்து தலையில் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. மூளைக்குள்ளேயே ப்ரெஷர் ஃபீல் பண்ணுறது. அடுத்தது ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணுற மாதிரி அப்படியே வரலாம். ஸ்க்ரூயிங் டுகெதர். ஷூட்டிங் பெயின், லைட்னிங் பெயின், சிவியர் ஷூட்டிங் பெயின், லைட்னிங் பெயின்லாம் ஒரு இன்ஸ்டன்ட்டில் வந்துட்டு போகிற மாதிரி வரும். அதெல்லாம் வந்து ஷூட்டிங் பெயின். அடுத்தது ஸ்குவீஸ் பண்ணுற மாதிரி, மூளை போட்டு ஸ்குவீஸ் பண்ணுற மாதிரி வலிக்கிறது. இதே சென்சேஷன்ஸ் மற்ற ஆர்கன்ஸ்க்கும் அப்ளை ஆகும். அதனால் ஜென்ரலாக கேட்டு வச்சுங்க. வயிறு வலியிலே இது எல்லாமே வரலாம். அதனால் நம்மளுக்கு ஒரு ஈஸி ஹோமியோவில் ஒரு இனிஷியல் விஷயம் ஒழுங்காக கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸி. ஒரு சிம்டம் ஒழுங்காக தரவாக படிச்சிட்டோம்னா எல்லா இடத்துக்கும் அதே தான், கொஞ்சம் வந்து மாடிஃபை ஆகும். ஒன்று தரவாக படிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த லொக்கேஷன் போடுறப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக போயிடுவேன். திருப்பி ஃபுல்லு ரிப்பீட் பண்ணாமல் அந்த ஏரியா ஸ்பெசிஃபிக்காக மட்டும் நம்ம பேசினா சீக்கிரம் எல்லா ஆர்கன்ஸும் கவர் பண்ணிடலாம். அடுத்தது குத்துற மாதிரி வலி, ஸ்டிச்சிங் பெயின். யாராவது ஃபீல் பண்ணிக்கிங்களா? குத்துற மாதிரி வலி தலையில், ஸ்டிச்சிங் பெயின். இது காமனாக சொல்கிறதான், இதுவும் வாதம் ரிலேட்டட் தான். ஸ்வாஷிங் பெயின்னா வாட்டர் வச்சு பீச்சு அடித்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வேவ்லாம் ஓடுற மாதிரிலாம் வலிக்கும். ஸ்வாஷிங் பெயின் இதெல்லாம் மைக்ரேனில் காமனாக வரும். தலைக்குள்ளே இப்படி சீசாவில் ஆடுற மாதிரி ஸ்வேயிங் பெயின், டு அண்ட் ஃப்ரோ. பெயின் இல்லை, இதெல்லாம் சென்சேஷன்ஸ். அப்புறம் டேரிங் ரெண்டிங் பெயின் அப்படின்னு அர்த்தம். கிழிக்கிற மாதிரி வலிக்கும். மசில்ஸில் காமனாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க சிலர். ஃபீவரில் சமயத்தில் மசிலே கிழிக்கிற மாதிரி வலிக்கும். டேரிங் பெயின் சிவியராக. அதே இது பிரெயின்லேயும் ஃபீல் பண்ணும். இல்லை ஃபுல்லி சார்ஜ் எடுத்துருங்க.
டேரிங் ரெண்டிங் பெயின் தான் இந்த கிழிக்கிற மாதிரி வலி. அடுத்தது கூசுகிற மாதிரி பிரெயினில் ஃபீல் பண்ணுறது, இல்லை வைப்ரேட் ஆகிற மாதிரி சென்சேஷன்ஸும் வரலாம். உள்ளுக்குள்ளே அமெரிக்கன் வேவ் பூல் மாதிரி ஒரு சென்சேஷன், உள்ள ஒரு வேவ் ஓடிக்கிட்டே இருக்கும். தூங்கக்கூடாது, உள்ள கேட்குறதுக்கு ஈஸியாக ஜாலியாக இருக்கும், கேட்குறதுக்கு இருக்கிறவங்க தூக்கம் வராது. தலைக்குள்ள வேவ் ஓட்டு தூங்க முடியுமா உங்களால்? ஸோ வேவ் லைக் சென்சேஷன்ஸ் என்ன ரூப்ரிக் பார்ப்பீங்க? அண்டுலேஷன் ஆர் வேவ் லைக் சென்சேஷன். தலையில் விண்டு வேப்பர் உள்ளே வந்து வீசுகிற மாதிரி ஃபீல் பண்ணுறது. மூளைக்குள்ளே இதெல்லாம் வெளியில் இல்லை, தலைக்கு வெளியில் இல்லை, அவுட்டர் ஹெட் இல்லை, இன்னர் ஹெட்டில் ஒரு காற்றடிக்கிற மாதிரி வச்சுங்க, கான்ஸ்டண்ட்டாக அந்த மாதிரி சென்சேஷனும் வரும். ஓகே, இப்போ வரைக்கும் சென்சேஷன்ஸ் முடிச்சிட்டோம். லொக்கேஷன், சென்சேஷன், காசேஷன் எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சதான். இப்போ வந்து மொடாலிட்டிஸ் போகலாம், தெரிஞ்சது தான். அதில் தான் நம்ம வந்து பெக்யூலராக இதை மட்டும் கிராஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மொடாலிட்டி டைமு. அதில் என்னெல்லாம் பார்க்கணும்? ஏர்லி மார்னிங். நிறைய பேர் ஏர்லி மார்னிங்னா 6லேருந்து 8 சொல்கிறாங்க. ஏர்லி மார்னிங் 3 to 6 தெரிஞ்சு வச்சுங்க. காலங்காத்தால் எழுந்தவர்கள் வலிக்கலாம். எத்தனை கேட்டால் 7 மணிக்கு சொல்லுவாங்க. இல்லை, இது காமனாக சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுக்கிறப்போ டைம் கேட்டுருங்க. அவங்களுடைய வெர்பாட்டியம் முக்கியம் இல்லை, நைட்டு ஈவினிங் எல்லாம் மாற்றி மாற்றி இருக்கும். நைட்டானால் வலிக்குது, நான் கடைசியில் பார்த்து 7 மணி, அது ஈவினிங் 7 மணி. 6 to 10 வந்து ஈவினிங், 10 to அடுத்த நாள் 6 வரைக்கும் நைட்டு, 6 to 9 மார்னிங், 9 to 11 வந்து ஃபோர்நூன், 12 வரைக்கும், 12 to 1 நூன், 1 to 6 ஆஃப்டர்நூன், 6 to 10 ஈவினிங். இந்த இது தெரிஞ்சு வச்சுங்க. நிஜம் சொல்லுங்க, நாங்கள் எப்படி டைம் கட்டுருவோம், உங்கள் நம்புறதே கிடையாது விஷயத்தில். அடுத்தது மார்னிங்க்கும் டே டைம் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. பகல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, அது நீங்கள் மார்னிங் எடுத்தீங்களா இல்லை டே டைம் எடுத்தீங்களா? அப்போ டைம் ஸ்பெசிஃபை பண்ணணும். 6 to 9 மார்னிங், 6 to 6 டே டைம், டே டைம் அண்ட் தென் ஈவினிங் அண்ட் நைட் டைம்ன்றது அடுத்த 6 to 6. வருது உங்களுக்கு? வயர்வெளி செக்ஷன் எழுதி வச்சுக்கோங்க. ஃபோர்நூன், நூன், ஆஃப்டர்நூன், ஈவினிங். அதுலேயும் சில ஸ்பெசிஃபிக் ஹவர்ஸ் நோட் பண்ணி சொல்லலாம். 4 to 8 PM, மார்னிங் 4 AM to 8 AM, 11 AM. இது கிராஸாக பிரிக்கிறது ஒரு டைமை, ஸ்பெசிஃபிக்காக இந்த டைம். அப்புறம் பீரியாடிசிட்டி, எக்ஸாக்டாக அந்த டைமில் கரெக்டாக வரும் அப்படின்னா அது பீரியாடிசிட்டி, அதுவும் இம்பார்ட்டண்ட். அக்ரவேஷன், அதாவது எந்த ஒரு சுச்சுவேஷனும் தலைவலி அதிகமாகும் அப்படின்னா, வயிறு வலி இருக்கிறப்போ தலைவலி அதிகமாச்சுன்னா ஆகலாம். வயிறு வலி இருக்கிறப்போ தலைவலி அதிகமாகலாம். சில் காற்றுல போனால் வரலாம், ஓப்பன் ஏரில் வரலாம், சில் காற்றுல வரலாம், ஓப்பன் ஏரில் நடந்தால் வரலாம். இந்த அக்ரவேஷன் சொல்கிறது எல்லாமே எதுக்கும் வரும்? குறைக்கிறதுக்கும் வரும், அமலரேஷனுக்கும் வரும். அது ஒன்று தெரிஞ்சுட்டா அது அப்படியே நீங்கள் இது காப்பி பண்ணிக்க வேண்டியதான். ஆல்கஹால் சாப்பிட்டா வர்றது யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆங்கர் ஆர் வெக்ஸேஷன், இது காமனாக வர்றது, அதிகமாக வருது. கோவப்பட்டா வெறுத்து போதுன்னு சொல்கிறீங்களா வாழ்க்கையை, அதெல்லாம் வெக்ஸேஷன். அந்த மாதிரி வந்து தலைவலி வந்துச்சுன்னா வெக்ஸேஷன் எடுத்துக்கணும். ஸ்டெப்பு ஏறுறப்போ வலிக்கிறது, இறங்குறப்போ வலிக்கிறது, தூக்கத்தில் எழுந்துக்கிறப்போ, குளிச்சா வலிக்கிறது, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோன்னே வலி வரும்,
அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். சூ பண்ணுறது, வாயில் அசை போடுறப்ப மட்டும் வலிக்கிறது. அப்புறம் இந்த கிளைமேக்டிக் பீரியட் வருது இல்லையா, மெனோபாஸ் வந்ததுக்கப்புறம் வர வலி 40 to 50க்குள்ளே. காஃபி குடித்தா வரலாம். அகர்வேஷன் சிம்டம் படிச்சுட்டே போகிறேன், நோட் பண்ணிக்க. காஃபி, சில் காற்றுல போயிட்டு வர்றது, ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்போஸ் ஆகிட்டு வந்தாலே வர்றது. அது என்ன ரூப்ரிக் பார்ப்பீங்க? 10 minutes சில்லுன்னு காற்றுல போயிட்டு வந்த உடனே தலைவலிக்குது. வாட் இஸ் த ரூப்ரிக்? படம் டிராஃப்டும் கிடையாது, 10 நிமிஷம் அப்படி போயிட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் இருந்துக்கிட்டே இருந்தால் சொல்கிறது, ஓப்பன் ஆக கிடையாது. தட் இஸ் கால்டு கோல்டு டேக்கிங். தட் இஸ் கால்டு ரூப்ரிக்கில் கோல்டு டேக்கிங். கோல்டு டேக்கிங்னா சளி பிடிக்கிறது இல்லை. கோல்டு ஏர் வந்து எங்கே தலையில் செட்டில் ஆச்சுன்னா தலைவலி. அதே கோல்டுனா யூ ஆர் டேக்கிங் தட் கோல்டு இன்டு யுவர் பாடின்னு அர்த்தம். அதே விஷயம் பிளாடரில் போச்சுன்னா டிசூரியா, சிஸ்டைட்டிஸ், அதுவும் கோல்டு டேக்கிங் தான். மூக்கில் வந்தாலும் கோல்டு டேக்கிங் தான். மசிலில் வலிச்சாலும் அது கோல்டு டேக்கிங் தான். ஸோ வந்து கோல்டு டேக்கிங் அக்ரவேஷன். போயிட்டு வந்தால் தலைவலி ஸ்டார்ட் ஆகிடுது. ஜஸ்ட் 5-10 minutes எக்ஸ்போஷர். ப்ரொலாங்கடாக இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் டிராஃப்ட்டு, கோல்டு, ஓப்பனார்னு சொல்லணும். ஜஸ்ட் இப்படி போயிட்டு வந்துட்டீங்க, தட்ஸ் கால்ட் கோல்டு டேக்கிங். ரூப்ரிக்ஸ் எல்லாம் மாறும் ஒவ்வொன்றுக்கும், சின்ன சின்ன மீனிங் தான். யூ ஹேவ் டு ஸ்பெசிஃபிக்லி ஆஸ்க் இன் ஹிஸ்ட்ரி. இருமுனா தலைவலிக்கிறது, வயிறு கெட்டு போயிருக்கிறப்போ தலைவலிக்கிறது, டைஜஸ்டிவ் டிஸ்டர்பன்ஸ், கேஸ்ட்ரிக் ஹெடேக், காது வலிக்கிறப்போ தலைவலி இருக்கிறது. அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்றப்போ, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வலி வருதான்னு பார்க்கணும். இருங்க முடிச்சிடலாம். அப்போ நீங்கள் பர்சனல் தான். ஃபிசிக்கல் எக்ஸர்ஷன், அந்த சமயத்தில் தலைவலி வரலாம். அதாவது மென்டல் எக்ஸர்ஷனுக்கும் தலைவலி வரலாம், ஃபிசிக்கல் எக்ஸர்ஷனும் வரலாம், ரெண்டுத்துக்கும் வரலாம். தனித்தனியாக நோட் பண்ணிக்கணும். அசஞ்சா வலிக்கிறது மூமெண்ட்டில். லாஸ் ஆஃப் வைட்டல் ஃப்ளூயிட், நிறைய பேதியாக வருது, செமினல் லாஸ், நிறைய வேர்வை வருது. இந்த மாதிரி வைட்டல் ஃப்ளூயிட்ஸ் லாஸ் ஆனதுக்கப்புறம் தலைவலி வரலாம். ப்ளீடிங் ஆகுது ப்ரெக்னன்சிக்கு அப்புறம், டெலிவரிக்கு அப்புறம், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா லாஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்னால் வர்றது. இந்த ரோட்டில் வந்து இந்த வேஷம்லாம் போட்டு வராங்கள்ல, வேஷம் போட்டுட்டு வர்றப்போ குழந்தை அதை பார்த்து பயந்துடுச்சு அப்படின்னா அர்த்தம் ஃப்ரைட்னால வருது. இப்படி வருமா? ஓகே, ஃப்ரைட் ஆஃப்டர். கிரீஃப்னால் வர்றது. கிரீஃப் என்னது? ஆழ்ந்த துயரம். 3 சிச்சுவேஷன் திங்க் பண்ணோம் ஆழ்ந்த துயரத்துக்கு. டெத் ஆஃப் சம் க்ளோஸ் பர்சன், யாரும் இறந்துட்டாங்க அப்படின்னா அது கிரீஃபு. இன்னொன்று ஹெவி மானிட்டரி லாஸ், மணி லாஸ், அதுக்கும் ஆழ்ந்த துயரம் தான் வரும். இல்லை ஒருத்தருடைய கை கால்லாம் வந்து கட் ஆகிடுச்சு, இல்லை டிசீஸில் வந்து சேர்ந்துருச்சு, அதுவும் கிரீஃப் தான். கிரீஃபுக்கு 3 முக்கியமான விஷயம்: உடம்புல இருக்க பார்ட்ஸ் எதனா போயிடுச்சு, யாராக இறந்துட்டாங்க, இல்லை ஹெவி மானிட்டரி லாஸ், இதெல்லாம் இருந்ததுன்னா கிரீஃப். இதனால் தலைவலி ஸ்டார்ட் ஆகலாம். வலிக்கு மேலாம் வருது. வீப்பிங், தலைவலியோட ஹார்ட் சிம்டமும் சேர்ந்துருக்கலாம். பால்பிட்டேஷன் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் கன்காமிட்டன்ட்.
கன்காமிட்டன்ட் வருது பாருங்கள். பசிக்கும்போது தலைவலி வரலாம். சிரிச்சா, வெயிட் லிஃப்ட் பண்ணுறப்போ, வெளிச்சத்துக்கு, இதெல்லாம் காதில் வாங்கிக்கிங்க. அதெல்லாம் யோசிக்க, எழுத விட யோசிக்கிறது பெட்டர். புரியுதா? என்னன்னு தெரிஞ்ச விஷயம் தானே, அதான் மாதிரி ரிலைஸ் பண்ணுறோம். சுற்றி நடக்கிற விஷயம் தானே, அதை அப்படியே மனசில் வாங்கிக்கிங்க. ஸ்டெடியாக ஒருத்த பார்த்துட்டே இருக்கிறது, ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் படுத்துக்கிட்டு இருந்தா ஸோ எமோஷனலாக இருக்கிறப்போ மூமெண்ட் சொல்லிட்டேன். சவுண்டுக்கு ஸ்ட்ராங் ஓடர்ஸ், ஸ்மெல்லு, மல்லிகைப்பூ ஸ்மெல்லு சர்வத்துக்கு தலைவலி வந்துடும். சென்ட்டு வருதா? எழுதிங்க. எமோஷன்ஸால் வருது. பீரியடிசிட்டி சொல்லிட்டேன் இல்லையா, குறிப்பிட்ட டைமில் வர்றது. அது எப்படிலாம் வரலாம்? டெய்லி இந்த டைம் வரலாம், ஆல்டர்னேட் டே வரலாம், அது ஒரு பீரியாடிசிட்டி. 3rd or 4th டே வரலாம். அப்படிலாம் கவனிச்சதுன்னு தெரியும் எப்போ வருதுன்ட்டு, சீரியலாக ட்ராக் பண்ணிட்டு வரலாம். 7th டே வரலாம். எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுத்தா அதிகமாக வருது. உட்காந்து எழுந்துக்கும் போது வர்றது, கீழே குடியிருப்போ, எந்தெந்த பொசிஷன்ஸில் பாடியெல்லாம் மூவ் ஆகுதோ அது எப்படி ஆல்ட்ரு ஆகுதுன்னு பார்க்கணும். என்னென்ன பொசிஷன் சொல்லலாம்? உட்காருறது, நிற்கிறது, நடக்கிறது, குனியிறது, குடிஞ்சு எழுந்துக்கிறது, எந்த சமயத்தில் அதிகமாக எடுத்து பார்க்கணும். படிச்சுட்டு இருக்கும்போது வரலாம். வந்திருக்கா? ஏன் படிக்கிறதே கிடையாது, படித்தா தானே வருது. தூக்கம் கேட்டால் வரலாம். குட். ரைடிங், டிரைவிங் அப்போ அதிகமாக வருது. பெட்லேருந்து எழுந்து சொல்லிட்டேன் இல்லையா. அப்புறம் ரூம்குள்ளே தான் வர்றது, ஓப்பன் ஆரில் வராமல் இருக்கிறது. ரெண்டுமே காமனாக பார்க்கணும். ரூம்குள்ளே எப்படி இருக்குது, ஓப்பன் ஆரில் எப்படி இருக்குது. வருதா? எஸ். ரைடிங், டிரைவிங், அதில் ஏதாவது பேட் ஸ்மெல்னால் கூட தலைவலி வரும் சிலருக்கு காருக்குள்ளே, அதால் வருதானையும் பார்க்கணும். உடம்பு அசையாமையே வேலை செஞ்சிட்ருக்காங்களே டாக்டர்ஸ் மாதிரி, எங்களை மாதிரி, அவங்களுக்கும் தலைவலி வரலாம். ஆஃபீஸ் ஒர்க்கு, ஃபிசிக்கல் எஃபர்ட்ஸே இல்லை, அந்த மாதிரி இருக்கிறவங்க எக்ஸசைஸ்லாம் பண்ணலன்னா அதுக்கு ஒரு தலைவலி வரும். புரியுது நம்ம சொல்கிறது? ஸோ வந்து இட்ஸ் செடன்ட்ரி. What is the commonest drug? Naxamika. Good. சில சமயம் அந்த ஜார் ஆகுதில்ல, வண்டி போகிறப்போ குழுக்குதில்ல, ஜாரிங் இல்லை, ஸ்டெப் வந்து நம்ம வந்து படிக்கட்டில் அப்படி மாற்றி வைக்கிறோம், அப்போ வந்தாலும் அது பேர் ஜார். ஜார் என்ன சொல்கிறது? அந்த அதிர்ச்சினால் வர்றது, அதிர்வுனால். பொசிஷன்ஸில் சிலர் உட்காந்துட்டு இருந்தால் கூட தலைவலிக்கும், நடந்தால் இருக்காது. அப்போ எல்லா பொசிஷனும் திங்க் பண்ணணும். சிட்டிங், ஸ்டாண்டிங், வாக்கிங், அசெண்டிங், படிக்கட்டு ஏறுறது, இறங்குறது, குனிகிறது, நிமிர்றது, எல்லாம். அதுலேயும் படுத்துட்டு இருக்கும்போது லெஃப்டாக, ரைட்டாக, கவுந்தா, மல்லாந்தா, கையில் வருது, இதெல்லாம் வாட்ச் பண்ணணும். வலி வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை பாருங்கள், அதிலே கண்டுபிடிச்சிடலாம். உடனே பக்கத்தில் நோட் வச்சு எழுதிட்டே இருக்கணும். சிலர் என்ன பண்ணாங்க தெரியுமா, கவுந்து கொடுத்து தலையை வந்து தலைக்காலில் வந்து வச்சுக்குவாங்க ஃபோர்ஸபுல்லாக, பெயின் அதில் குறையும். இந்த மாதிரி பெக்யூலியர் பொசிஷன்லாம் இருக்குது. நான் சொன்ன தவிர இதெல்லாம் இருக்குது, ஜென்ரல் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போ இன்னும் அழகாக சொல்லணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எழுதினீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிடும். அதில் கொஞ்சம் அதில் யோசித்து நீங்கள் எழுதணும். அதில்
வேறு வேறு வித்தியாசமான பொசிஷன்ஸ்லாம். பேக் பெயின், குட். ஸ்மோக்கிங், ஸ்னீசிங், தும்மல் வர்றது, ஸ்மோக் பண்ணுறது, புளிப்பான ஃபுட்டு சாப்பிட்றது, ட்ரிங்க்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன், நின்றுட்டுருக்கிறது, டச் பண்ணால் வலி அதிகமாக வருது, பேசினா அதிகமாக வருது, திங்க் பண்ண அதிகமாக வருது, நடக்கிறப்போ. அப்புறம் வார்ம்த்து. ஸோ சூடான ரூமு, கிச்சனில் சூடு படுறது, வெயில் சூடு, வார்ம்த்து, கோல்டு, இன் ஜென்ரல் எந்தெந்த லொக்கேஷன் பார்த்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். ஜென்ரலாக வார்ம்த்தில் வருதா இல்லை ஒரு பர்டிகுலர் வார்ம்த்தில் மட்டும் வருதான்னு பார்க்கணும். ஸோ இப்போ சொன்னதெல்லாம் அக்ரவேஷன், இதே தான் அமிலரேஷன், குறைஞ்சா அமிலரேஷன். அதில் பெருசாக ஒன்றும் உங்களுக்கு இது கிடையாது. பொசிஷனில் பெண்டிங் பேக்வேர்ட், பெண்டிங் ஃபார்வர்ட், அதில் குறையெல்லாம் அதிகமாக எப்படி கண்டுபிடிப்பீங்களா? அப்போ நீங்கள் அந்த சமயத்தில் என்ன பண்ணுறீங்கன்னு பாருங்கள், என்ன பண்ண முடியலன்னு பாருங்கள். பண்ண முடியாத அக்ரவேஷன், பண்ண முடியாது அமிலரேஷன். சிம்பிள். அப்படி திங்க் பண்ணிட்டு நீங்கள் அதை எழுதணும். எழுதுகிறப்போ தலையை டைட்டாக பைண்ட் பண்ணிக்கோங்க. பார்த்துருக்கீங்களா? துணிச்சு இருக்க கட்டிக்குவோம். இதெல்லாம் குறையிறது. ஸோ கன்காமிட்டன்றது தலையிலேருந்து எந்த பார்ட்ஸில் என்ன வேணால் வரலாம். அது தனியாக லிஸ்ட்டில் அது கிடையாது. தலைவலிக்கும். ஃபஸ்ட்டு என்னென்ன பார்ப்பீங்க, மூடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பின்னாடி கழுத்து வலிலாம் இருக்கா இல்லையா, அந்த சமயத்தில் கூட என்ன வருதோ, உங்கள் பசி எப்படி ஆல்ட்டாக இருக்குது, தூக்கம் எப்படி ஆகிருக்கு, கனவு என்ன வருது, வேர்வை எப்படி வருது, தலையிலேருந்து கால் இண்டிவிஜுவல் பார்ட்ஸில் வேறு வித்தியாசமான சென்சேஷன்ஸ் இருக்கா, இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணணும், கன்காமிட்டன்ட் லிஸ்ட்டில் ஏற்றிக்கணும். ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், ஸ்பெசிஃபிக்காக சில ஹெட்டேக் நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து என்ன லாட்டில் வருதுன்றது சொல்லுங்கள். நீங்கள் ட்ரக்ஸ் சொல்லுங்கள், அவங்க லாட் சொல்கிறேன். காமன் ட்ரக்ஸ். ஓகே. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரக் நான் எடுத்து படிக்கிறேன். சன்ஸ்ட்ரோக். சன்ஸ்ட்ரோக் நான் வெயிலில் போனால் தலைவலியில் ஸ்ட்ரோக்கே வரும். அது சன் ஹெட்டேக் நீங்கள் சொல்கிறது. சன்ஸ்ட்ரோக் எஸ்பெஷலி ஃப்ரம் ஸ்லீப்பிங் இன் த சன்ஸ் ரேஸ். தெரிஞ்சுங்க, என்னெல்லாம் பண்ணக்கூடாது தெரிஞ்சுங்க. இந்த மாதிரி மாட்டிக்கும். வெயிலில் போய் படுத்து தூங்குறது வெரி ரிஸ்கி அஃபேர். வீட்டுக்குள்ளேயே வெயில் வருது வச்சுங்களேன், அந்த இடத்துல போய் படுத்து தூங்கக்கூடாது. சன்ஸ்ட்ரோக்கே வரலாம். சன்ஸ்ட்ரோக் எஸ்பெஷலி ஃப்ரம் ஸ்லீப்பிங் இன் த சன்ஸ் ரேஸ். பர்னிங் ஹெட்டேக் as if the brain were agitated by boiling water. எப்படிலாம் வருது பார்த்தீங்களா சிம்டம்? பாயிலிங் வாட்டரில் வந்து பேர்ன் ஆகிற மாதிரி இருக்குது. ஃபுல்னஸ், ஹெவி ஃபீலிங், as if everything would push out of forehead. இதெல்லாம் பாயில் ஆகி இந்த தலைக்கு முன்னாடி எல்லாம் வெளியில் வரா மாதிரி ஃபீலிங். அதை அப்படியே இமேஜின் பண்ணுங்கள். வெயிலில் ஒருத்த படுத்து எழுதிட்டாரு, இந்த மாதிரி சிம்டம்லாம் வருது. ஜஸ்ட் 1 dose ஹோமியோ எல்லாம் விதின் ½ an hour சரியாக இதெல்லாம் நம்ம கேட்ச் பண்ண முடிஞ்சதுதான். கன்ஜஸ்டிவ் ஹெட்டேக். விஷன் அப்ஸ்கியூர்ட் அப்படின்னு அர்த்தம். கண் வந்து சரியாக பிளர் ஆகுது, தெரியல.
pressing and contracting pains in upper part of the forehead. Pressing சொல்லட்டுமா, contracting சொல்லட்டுமா, ஃப்ளாட்டாக உள்ள அமுக்கிற மாதிரி வருதான் contracting pain foreheadல. Face swollen, இது என்னது இது, concomitant. Okay, face swollen, pale, aggravation by light, noise, motion, amelioration by lying quietly in a dark room, amelioration by nosebleed, amelioration by copious urination. What is the drug? Look at the intensity, severity. அப்புறம் அது திங்க் பண்ணி சொல்லணும். திஸ் இஸ் ஹைப்பர் அக்யூட் சுச்சுவேஷன், அகோனைட். இங்கே ஜெல்சிமெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. ஜெல்சிமுடைய பேஸ் வந்து ஸ்லோ ஆன்செட், இந்த மாதிரி பிக்சரில் வராது. ஸோ அந்த மாதிரி டெஸ்பரேட் சுச்சுவேஷனில் அக்கௌண்ட் பெலோடோனா அந்த மாதிரி திங்க் பண்ணணும். ஸோ இப்போ இன்டென்சிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஸ்லீப்பிங் இன் த சன்ஸ் ரேஸ் அப்புறம் இது வந்திருக்கு அப்படின்னா அது அதில் எந்த லாட்டில் போடுவீங்க? இப்போ 7 சொன்னோம் இல்லையா, ஒரு சிம்டம் பிரிக்கிறதில்ல, எங்கே எதில் வைப்பீங்க? காசேஷன், எஸ். காரணம், காரணம், லொக்கேஷன், சென்சேஷன், மொடாலிட்டிஸ், அப்புறம் ஸ்பீடு, இன்டென்சிட்டி வச்சுங்க. இங்கே காரணம் என்னது? வெயிலில் படுத்து தூங்குறது இங்கே காரணம். ஓகே. பர்னிங் சென்சேஷன். பர்னிங் எப்படின்னா, as if the brain were agitated by boiling water. பாயிலிங் வாட்டரில் வச்சு போட்ட மாதிரி மூளை அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே அந்த அளவுக்கு பேர்ன் ஆகுது. சாதாரண பேர்னிங் இல்லை. அப்போ அந்த பர்சனோட எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணிக்கணும். அதை ஃபுல்னஸ், ஹெவி ஃபீலிங், ஆஸ் இஃப் எவ்ரி திங் வுட் புஷ் அவுட் ஆஃப் forehead. இதெல்லாம் என்னது? மொடாலிட்டியா? பர்னிங், ஹெவி ஃபீலிங் என்னது? அதே சொல்ல மாட்டேறீங்க. பேக் டு ஸ்கொயர் ஒன் தான் மாதிரி இருக்கு. நீங்கள் செஷனே ஃபுல்லாக வேஸ்ட்டா? பர்னிங், ஃபுல்னஸ், சென்சேஷன், அது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. பர்னிங் அந்த ஃபுல்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, ஃபுல்னஸ்ஸு ரொம்ப ஃபுல்லான என்ன ஆகும், இது வழியாக எல்லாம் வெளியில் வந்துடுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீலிங் தான் சென்சேஷன், வேறு ஒன்றும் இல்லை. ஃபீலிங் அதிகப்படுத்துறது மொடாலிட்டிஸ். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அது சென்சேஷன். ஆஸ் இஃப்னு வர்றது எல்லாம் சென்சேஷன் தான். புரியுதுங்களா? ஆஸ் இஃப்னு வந்துட்டாலும் என்னது, ஐ எம் ஃபீலிங் திஸ் ஆஸ் இஃப் திஸ் வே அப்படின்னா அது சென்சேஷன். விஷன் அப்ஸ்கியூர்டு, பார்வை தெரியல, மங்கலாயிடுச்சு, இது என்னது? சொல்லுங்கள். நேரம் பார்த்து கேட்டால் ஃபங்காயிடுங்க. கன்காமிட்டன்ட். கண்ணு வேறு தலை வேறு தானே. தலையை தவிர மற்ற இடத்துல என்ன வந்தாலும் அது கன்காமிட்டன்ட் வச்சுங்க. இப்போதைக்கு மற்ற சிம்டம் கூட வர சிம்டம். கண் பார்வை மங்கலாயிடுச்சு. அப்புறம் ப்ரெஸ்ஸிங், கண்ட்ராக்டிங், பெயின் இன் அப்பர் பார்ட் ஆஃப் forehead. இது என்னது? சென்சேஷன் அண்ட் லொக்கேஷன். லொக்கேஷனுக்கு ஸ்பெசிஃபை ஆகுதுல்ல. இன்னொரு ட்ரக்கில் லோயர் foreheadல வச்சு வச்சிங்கன்னா மருந்து மாறிடும். இதே சென்சேஷன் இந்த இடத்துல இருந்தால் ஹோமியோவில் மருந்து வேறு. எதையும் நீங்கள் விட முடியாது, எல்லாத்தையும் உட்காந்து எழுதணும். எங்கே எக்ஸாக்டாக இருந்தால் பார்த்து எழுதிக்கணும். எங்கே விழுதுன்னு கேட்டால் கூட தலையில் எங்களுக்கு தெரியலன்றாங்க. பக்கத்தில் பார்க்குறாங்க அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப். சீரியஸாக ஜோக்கடிக்கல, எங்கே நீ சொல்லி அப்படின்றார் பக்கத்தில் பார்த்து ஒய்ஃப். அந்த மாதிரி இவர் வலிக்கிறது கடைசி வரைக்கும் சொல்லலை. எங்கே வலிக்கிறது தெரிலன்னு சொல்கிறார். மேபி ரொம்ப டீப்பாக வலிக்கும் போல இருக்குது, தெரில. நான் இமேஜின் பண்ணி எழுத முடியும். ஃபுல்லாக வலிக்குன்னு சொல்லுங்கள். மேபி இருக்கலாம். ஸோ ஃபேஸ் வந்து ஸ்வாலன், முகம் வீங்கி இருக்கு. இது என்ன காம்பனண்ட்?
கன்காமிட்டன்ட் அப்படியே கன்காமிட்டன்ட் பழகிக்கிங்க. ஏன்னா உடன் வரும் அறிகுறியெல்லாம் கஷ்டம் நான் வச்சுக்கிறது. சிம்பிளாக ஒரு வேர்டு தமிழாக்கெல்லாம் பண்ணிலாம் படிக்க முடியாது. 4 இங்கிலீஷ் வார்த்தை கற்றுங்க எல்லோரும். ஸோ அக்ரவேஷன் பை லைட் நாய்ஸ் மோஷன். நானே சொல்லிட்டேன் அக்ரவேஷன். சரி, ரூமில் போய் அமைதியாக படுத்துக்கிட்டால், இருட்டு ரூமில் படுத்துக்கிட்டால் குறையுது அப்படின்னா அது என்னது? மொடாலிட்டியில் என்னது? அமிலரேஷன். அக்ரவேஷன் அதிகமாக வருது, அமிலரேஷனாக குறையுது. எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இங்கிலீஷ்லாம் எடுப்பேன் ஃபுல்லாக. திருப்பி உயிர் போகுது எனக்கு ஆக்சுவலாக. அது வந்து தமிழாக்கம் பண்ணி லொக்கேஷன், சென்சேஷன், மொடாலிட்டிஸில் அக்ரவேஷன், அமிலரேஷன், கன்காமிட்டன்ட். இவ்வளோ தானே கற்றுக்க மாட்டிங்களா? கற்றுக்குங்க. தமிழோட கன்காமிட்டன்ட் எழுதிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூக்கில் பிளட்டு வந்தால் தலைவலி குறையுது. அந்த சமயத்தில் மூக்கில் பிளட்டு வருது, அது என்னது? மொடாலிட்டி கிடையாது, அமிலரேஷன். இப்போ அதுக்கு அடுத்து போயிட்டோம்ல, அது கூட பழகிங்க. அப்புறம் யூரின் நிறைய போச்சுன்னா இவங்களுக்கு குறையுது, அமிலரேஷன். அப்போ இங்கே ஜெல்சிமியம் போடக்கூடாது. ஜெல்சிமியம் சன்னில் வந்து ஹெட்டேக் வரும். பேஸ்னால இங்கே டிஃபர் ஆகுது. பேஸு மற்ற கன்காமிட்டன்ஸில் அக்கோனைட் வந்து செலக்ட் ஆகுது. ஸோ இதே பேக்ரவுண்டில் அடுத்த ட்ரக் வந்து நெக்ஸ்ட் இது நம்ம பார்ப்போம். ஒரு 4 இது படிச்சுட்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லை இப்போ தலை வச்சா கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் மென்டல் எக்ஸர்ஷன் இல்லையா? ஓகே. ஓகே, ஹெட்ஏக் பிகின்ஸ் இன் நேப் ஆஃப் தி நெக். இங்கே ஆரம்பிக்கலாம். பாசஸ் அப் ஓவர் த ஹெட் அண்ட் செட்டில் டவுன்ஸ் ஓவர் த ஐஸ். ஓகே, வித் ஸ்டிஃப் நெக். அக்ரவேஷன் மார்னிங். ஹீ cannot fix his attention on anything. He is listless and stupid. ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் அப்படியே இருக்கிறாரு. Dizziness with blurred sight and heaviness of the head. ஓகே, ஒரு மாதிரி கேராக இருக்குன்னு சொல்கிறாரு. கண்ணுலாம் ஒரு மாதிரி பிளரிங்காக தெரியுது. தலை ஹெவியாக இருக்குது. யூரின் நிறைய போன உடனே பெயின் குறையுது. தலையை ஷேக் பண்ணாலும் குறையுது. சென்சேஷன் ஆஸ் இஃப் பேண்ட் வேர் டைட் அரவுண்ட் த ஃபோர்ஹெட். ஓகேவா? இது என்ன ட்ரக்கு? இது ஜெல்சிமியம். ஸ்டூபிட், ட்ரௌசி, பேசிவ் ஸ்டேட். இது அந்த மாதிரி அக்கோனைட் மாதிரி ஆக்டிவ் ஸ்டேட்டு கிடையாது. இது பேசிவ் கன்ஜஷன். பேசிவ் கன்ஜஷனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஒரு பேண்ட் மாதிரி சென்சேஷன் வருது. பேசிவ் ஆர்டீரியல் கன்ஜஷன். அப்போ இந்த மாதிரி ஒரு பேண்டு சென்சேஷன் வந்துடும் இந்த இடத்துல. யூரினேஷன், அமிலரேஷன் வந்தாலே ஜெல்சிமியம் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணிடணும். பட் செக் தட் அதர் ட்ரக்ஸ் லைக் அக்கோனைட் வருதான்றதையும் பார்த்துக்குங்க. காமன் ஜெல்சிமியம் தான் ப்ராக்டிஸில். ஏன்னா இங்கே இருக்கிற பீப்புளுக்கு வந்து அந்தளவுக்கு வைட்டாலிட்டி கிடையாது உடம்புல. அக்கோனைட்லாம் வராது காமனாக, ரொம்ப ரேர் தான். நல்ல வைட்டாலிட்டி இருக்கவங்க மட்டும்தான் அக்கோனைட் பிக்சரே வரும் ஃபஸ்ட்டு. ஆஸ்தெனிக் பர்சனாலிட்டிஸ் தான் மெஜாரிட்டி. அண்டர்நரிஷ்ட் ஆஸ்தெனிக் அப்படி இருக்கிறப்ப என்ன வரும்? ஜெல்சிமியம் இந்த மாதிரி ஸ்டேட்டு தான் உங்களுக்கு வரும். ஒரு ஹெட்டேக் படிக்கிறேன். எதுக்குன்னா உங்களுக்கு தலைவலி வர வைக்கிறது. எப்படி ஒரு ஹெட்டேக் எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, தி அமெரிக்கன் சிக் ஹெட்டேக். ஆங்ஸைட்டி வித் irregularities and disturbances in the circulation.
2 விஷயம் இருக்குது. ஒன்று ஆங்ஸைட்டி, பதட்டமாக இருக்கிறது. சர்க்குலேஷனில் டிஸ்டர்பன்ஸ், உடம்புல ப்ளட் சர்க்குலேஷன் போதில்ல, அதில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. 2 விஷயம் நான் கேட்ச் பண்ணிக்கோங்க. வித் டிசினஸ் இந்த ஹெட்டு, தலை வந்து கேராக இருக்குது. ஷீ ஃபீல்ஸ் ஆஸ் இஃப் ஷீ வுட் ஃபால் வென் ஷீ அட்டம்ப்ஸ் டு ரைஸ் ஃப்ரம் அ சிட்டிங் பொசிஷன். விழுந்துடுற மாதிரி அவங்க போகிறாங்க. ஒரு ஹெட்டேக்கில் என்னால் எழுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. வித் நாசியா அண்ட் வாமிட்டிங், கொமட்டலும் வாந்தியாக இருக்குது. பெயின்ஸ் பிகின் இன் ஆக்சிபிட்டல் ரீஜன், இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸ்ப்ரெட் ஓவர் த ஹெட் அண்ட் செட்டில் ஓவர் த ரைட் ஐ. ஓகே. ஷார்ப் லான்சினேட்டிங், லான்சினேட்டிங்னா வெட்டுற மாதிரி. ஷார்ப் லான்சினேட்டிங் த்ராபிங், பெயின் வருது. அட் இட்ஸ் ஆக்மி ஷீ கேன் பேர் நெய்தர் சவுண்ட்ஸ் நார் வாடர்ஸ். பீக்கில் போகிறப்போ சவுண்டு ஸ்மெல்லாம் பேர் பண்ண முடியல. ஷீ கேனாட் பேர் எனி ஒன் டு வாக் அக்ராஸ் த ஃப்ளோர். நடந்தால் கூட முடியல. இந்த பக்கம் யார் நடக்காதீங்கன்னு துரத்தி விடும். அந்த நடக்கிற சவுண்டே உங்களுக்கு பேர் பண்ண முடியல. ஓகே. ஃபார் த அது நடக்கிறதுனால ஜார் ஆகுது இல்லை, அதிர்வு. அந்த அதிர்வு வலி அதிகமாகும். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் கவனிக்கணும்னு யோசிச்சிங்க. அந்த செனரிவை அப்படியே எழுதணும். ஜார். ஃபார் த ஸ்லைட்டஸ்ட் ஜார் அனாய்ஸ் ஹர். பேர்னிங் ஆஃப் த சோல்ஸ் ஆஃப் த ஃபீட். ஏன் பேர்ன் ஆஃப் த சோல் ஆஃப் த ஃபீட்? சர்க்குலேஷன்னா அது நிறைய ஓடுதுன்னு அர்த்தம். நிறைய ஓடுறப்ப அந்த எரிச்சல் வருது அந்த இடத்துல, காலில், பாதத்தில். அப்போ சர்க்குலேஷன் டிஸ்டர்ப் ஆகிருக்கு. மைண்டில் ஆங்ஸைட்டி இருக்குது. சென்சிபிள் த்ராபிங் ஆஃப் எவ்ரி பல்ஸ் ஆஃப் த பாடி. எல்லா இடத்துலையுமே ரத்தம் ஓடுறதுனா பல்ஸ் அடிக்குது. எல்லா இடத்துலையும் பல்ஸ் அடிக்குது. அப்படியே என்ன அர்த்தம்? வேஸ்குலர் கம்பார்ட்மெண்ட் ஒரு அஜிடேஷனில் இருக்குன்னு அர்த்தம் இவங்களுக்கு. அது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு பெத்தோஜெனிசிஸ் வரும். அதுக்கேற்ற மாதிரி உங்களை ட்ரக் செலக்ட் பண்ணும். ஓகேவா? சம்டைம்ஸ் ரிலீஃப் ஃப்ரம் வாமிட்டிங் ஆஃப் ஃபுட் அண்ட் பைல். பித்தம் இல்லை, ஃபுட் எடுத்துட்டாங்கன்னா வலி கொஞ்சம் குறையுது. அமிலரேஷன் when remaining quiet in a darkened room and from sleep or from pushing her head deep into the pillow. சொன்னா தலையை போட்டு அழுத்திக்குவாங்க. இதில் தலைக்காணியில் கவுந்து படுத்துக்கிட்டு. Pains may begin in the morning, increase during the day and last till evening. சில பெயின் வந்து இது மார்னிங் ஆரம்பிச்சு ஈவினிங்கில் முடியுது. சில ஈவினிங்கில் ஸ்டார்ட் நைட்டு ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லா முன்னாடியும் வருது பாருங்கள், டைமு, பொசிஷன் எல்லாம். Draw upward in rays from occiput and locate over the right eye. Scanty urine during the paroxysm. Amelioration by copious micturition. யூரின் சரியாக வராது, ஆனால் வந்துச்சுன்னா பெயின் குறையுது. ஹெட்டேக் எவ்ரி 7th டே. இது வரைக்கும் போதும். ஸோ வாட் இஸ் த ட்ரக்? சாங்குனேரியா. சாங்குனேரியா தான் ரைட் சைடில் வந்து இங்கே செட்டில் ஆகும். சர்க்குலேஷன் அஃபெக்டாக இருக்கும். அந்த பிளான்டோடைய ஜூஸே ரெட்டாக இருக்கும். இவங்களுக்கும் வந்து அந்த ரெட்டு ஃப்ளஷிங் சிம்டம்ஸு, வேஸ்குலர் அஜிடேஷன் இருக்கும். சாங்குனேரியா காமனு. ஸோ இந்த மாதிரி ஃபினாமினலாக எழுத்தணும். இப்போ நம்ம படித்து தனித்தனியாக பிரித்து படித்தோம். ஆனால் நீங்கள் எழுதும்போது எப்படி எழுதணும்? அதுக்கு ஒரு டெப்த் இருக்குது, கலர் இருக்குது, ஃபார்மேட் இருக்குது, என்ன சீக்வன்ஸ் இருக்குது. இது மொத்தம் கொடுத்தீங்கன்னா தான் ஒரு ஆர்டிஸ்டிக்காக அந்த பிக்சர் வந்து வெளியில் வரும். அப்படி தான் நீங்கள் ஓவியல் மருந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும். சும்மா கம்ப்யூட்டர் சிம்டம்ஸை லோட் பண்ணி அப்படியே கொடுக்குற சமாச்சாரம் கிடையாது. கம்ப்யூட்டர் நாங்கள் போடுறதை அனலைஸ் பண்ண தான் ஹெல்ப் பண்ணோம். இப்போது நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் இந்த எக்ஸ்ட்ரா அட்ஜெக்டிவ்ஸ், அட்வர்ப்ஸ் கொடுத்து சொல்லலை அப்படின்னா மேட்ச் பண்ணுறது கஷ்டம். ட்ரை மேட்சிங்காக இருக்கணும். அப்போது நீங்கள் என்ன மாதிரி சிம்டம்ஸ் எழுதணும்னு புரிஞ்சுக்கிங்க ஹெட்டேக்கில். ஓகே, ரைட். கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம்.